Hey guys, welcome to Naniart Studio. நான் இப்போ உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா கண் எப்படி வரையலாம் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடில் கண்கள் நாம் இப்போ வரைய போகிறோம். அதுக்கு பென்சில் வேணும். நான் ஒரு பென்சில் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா ஷேட் பண்ணுறதுக்கு ஒரு பென்சில், ஒரு பிளாக் கலர் பென்சில் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா எரேசர், தென் பட்ஸ் வேணும். இவ்வளோ தான் நமக்கு வேணும். இதை வச்சு நம்ம சிம்பிளாக ஒரு கண் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இந்த ரெண்டு கோடுமே ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. நீங்கள் ஆக்சுவலாக இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இப்போ நான் போடுறது எதுக்காக போடுறேன் அப்படின்னா கண்ணில் வந்து சின்னதாக ஒரு பிளாக் கலரில் இருக்கணும். அதாவது நம்ம பார்க்குறது வந்து கண்ணில் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு வியூ கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அது போடுறோம். நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு கண் வரைகிற வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்கள் அதையும் பார்க்கலாம். அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பார்க்குறதுக்கு, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. நான் நார்மலான பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ட்ரா பண்ணுற பென்சில்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க. உங்களுக்கு ட்ராயிங் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா ட்ரா பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து இந்த கார்டனிங் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து நம்ம எப்போவுமே ஃபோன் நோண்டிகிட்டு இருப்போம், இல்லை டிவி பார்த்துட்ருப்போம். அதை விட வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணுறது, கார்டனிங் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. நான் என்னோடய சேனலில் நிறைய லெட்டர் ஆர்ட் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். அதெல்லாம் வந்து கிட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் யூஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். இந்த பட்ஸை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய கோடுகள்லாம் போட்டிருப்போம் இல்லையா, பென்சில் யூஸ் பண்ணி. அது வந்து தனித்தனியாக தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பட்ஸ் யூஸ் பண்ணுறோம். பட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரப் பண்ணும்போது ஸ்மூத்தான மாதிரி இருக்கும். இந்த குட்டி குட்டியான கோடுகள் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நமக்கு தெரியாத மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 4 or 5 டைம்ஸ் வந்து திரும்ப திரும்ப நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக வரும். நான் கொஞ்சம் பிளாக் கலர் பென்சில் கூட யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோடய பென்சில் வந்து நல்ல ஒரு டார்க்கான ஷேட் கொடுக்கல. அதனால் நான் வந்து பிளாக் கலர் பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன். வீடியோவில் கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்காது, ஏன்னு தெரியல. நான் மார்னிங் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன்.
ஃபஸ்ட்டு எப்போவுமே கண் வந்து நீங்கள் வரையும் போது அந்த கருவிலேயே நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். ஐலேஷஸ் வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு இன்னும் தெளிவாக உங்களுக்கு எப்படி போடணும் அப்படிங்கிறது போடுறேன். கண்ணுக்குள்ளே வந்து குட்டி குட்டியான நரம்புகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் போட்டு விட்டுருங்க. இப்போது கண்ணுக்கு மேலே இருக்கிற ஐப்ரோஸ் வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன். அதில் வந்து 3 டைப்ஸான ஹேர் இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ளது வந்து கீழேருந்து மேலே போகிற மாதிரி இருக்கும், அப்புறம் சைடில் போகிற மாதிரி இருக்கும், அப்புறம் வந்து ஒன்று கீழே வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணால் இன்னொரு வீடியோவில் கூட நான் ஐப்ரோஸ் தனியாக வந்து எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது போடுறேன். இவ்வளோ தூரம் பொறுமையாக வாட்ச் பண்ணியிருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி கண் ட்ரா பண்ணுங்கள், அதை என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.